ஹரி ஓம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த வாரணமாயிரம். நாச்சியார் திருமொழி என்று சொல்லப்படக்கூடிய பிரபந்தத்திலே 6ஆம் திருமொழியாக விளங்கக்கூடியது வாரணமாயிரம். திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஆச்சாரிய சுவாமிகள் அருளி செய்ததான தனியன் இந்த வாரணமாயிரம் பிரபந்தத்திற்கு தனியனாக அமைந்திருக்கிறது. இருவிகற்ப நேரிசை வெண்பா கலிவிருத்தம். அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குலவேந்தனாகத்தால் தென்புதுவை வேயற்பயந்த விளக்கு. அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குலவேந்தனாகத்தால் தென்புதுவை வேயற்பயந்த விளக்கு. இது இந்த வாரணமாயிர பிரபந்தத்தினுடைய தனியன். இதனுடைய பொருள் விளக்கம்: எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனின் பட்ட மகிஷியானவளும் செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவளுமான ஸ்ரீ மகாலட்சுமியின் உற்ற தோழியுமானவளும் விரிந்த தோகைகளை உடைய அழகான மயிலை போன்றவளும் திருமல்லி என்னும் நாட்டை அரசாள்பவளும் என்றென்றும் மென்மையான குணத்தை உடையவளும் கன்றுகளோடு கூடிய பசுவினங்களை மேய்த்து வாழும் ஆயர்குலத்தில் அவதரித்த கண்ணனம்பெருமானின் பிராட்டியுமானவளும் சுடர்விட்டு ஒளிரும் விளக்கானது தானும் பிரகாசித்து மற்றவரையும் ஒளிரச் செய்யும் தன்மையுடையது. அதுபோன்றே நான்மறை அறிந்த வேதியர்கள் மிக்க விருப்புடன் வாழும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான விளக்கு போன்றவளுமான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளையே என்றென்றும் வணங்குகின்றேன் என்பதாக இதனுடைய பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை தனியன் பாசுரத்தை பார்ப்போம். அல்லினால் தாமரை மேலாரணங்கின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குலவேந்தனாகத்தால் தென்புதுவை வேயற்பயந்த விளக்கு. இந்த வாரணமாயிரம் என்று சொல்லப்படக்கூடிய பிரபந்தமானது மாயவன் தன்னை மனம் செய்து கொண்டதான தூய நல்ல கனவினை தலைவியானவர் தன்னுடைய தோழிக்கு உரைப்பதாக அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்டதான இந்த வாரணமாயிரத்தை பொருளுணர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனம்பெருமாளுடைய திருவருளை பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.